Welcome students, welcome to this session. It is NTSC answers of MAT 2017. It is part 4. இது வரைக்கும் நம்ம part 3 22 questions பார்த்துருக்கோம். இப்போ part 4ல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 24 23 பார்த்துட்டோம், 24 பார்க்குறோம் இப்போ. ஓகே, இப்போ பாருங்க 24 பாருங்க எப்படி அப்படின்றது சொல்லுமா. பாருங்க, இந்த reflex angle between the hands of the clock at 9:30 is. இங்க reflex angle அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரத்தில் 9:30 மணிக்கு 2 கடிகார முள்ளுக்கு இடையே உள்ள பின் வளைக்கோணம், அதாவது இடையே உள்ள பின் வளைக்கோணம்னா பின்னாடி இருக்கிறது இல்லையா. அப்போ பின்னாடி அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த கடிகாரத்தை பாருங்க, இது வந்து 9:30 மணிக்கு இருக்கு. இந்த 9:30 மணின்னு சொல்லும்போது நம்ம இன் பெட்டிவல் இருக்கு இல்லையா, இந்த கோணம் வந்து முன்வளை கோணம், முன்னாடி இருக்கிற கோணம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன பார்க்குறோம், பின்வளை கோணம் பார்க்குறோம், இது பார்க்குறோம் நம்ம. ஓகே, இதுதான் பார்க்குறோம் நம்ம. இந்த கோணம் எப்படி நம்ம பார்க்குறது, இதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்ம வந்து இந்த முன்வளை கோணம் இருக்கு இல்லையா, இந்த ரெட்டில் போட்டிருக்கு இல்லையா, இந்த ரெட்டில் போட்டுக்கிறது நம்ம ஃபார்முலா பார்ப்போம். அது ஃபார்முலா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல ஒரு டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டில் எத்தனை கோணம் இருக்குது, 3 டிகிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒரு புள்ளியில் ரவுண்டு போடுறோம் அப்படின்னா இந்த ரவுண்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை டிகிரி டோட்டல் ரவுண்டில் நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள். வெரி குட் 360. அதில் முன்வளை கோணம் மட்டும் நம்ம கழிச்சிடுறோம். கண்டுபிடிச்சி கழிச்சிட்டோம்னா நமக்கு பின்வளை கோணம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரி, முன்வளை கோணம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த கடிகாரமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது 30ன்றது வந்து 30H அப்படின்றது பார்த்தோம்னா இதை ஹவரை குறிக்குது. மைனஸ் 11/2 எம்ன்றது மினிட்டை குறிக்குது. மினிட் வந்து ஹெச். ஓகேவா, மினிட் இன்ட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, ஹெச் தேவையில்லை, இது மினிட்டை குறிக்கும், இது வந்து ஹவரை குறிக்கும். ஓகே, அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, அதாவது இது என்ன எதுக்காக கண்டுபிடிக்கிற கோணம் அப்படின்னா, இந்த கோணம் அப்படின்றது முன்வளை கோணம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது வந்து இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போடுறோம். அதாவது 30 × H மைனஸ் 11/2 எம். ஓகே, இப்போ வந்து என்ன செய்கிறோம், இப்போ ஹெச் அப்படின்றது பார்த்தோம்னா, ஹெச்ன்றது என்ன ஹவர், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவர்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். மணின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 இல்லையா. அப்போ 30 × 9 மைனஸ் 11/2 எம்ன்றது மினிட் எவ்வளோமா, மினிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொல்லுங்கம்மா. மினிட் எவ்வளவு, 30. அப்போ இன்ட்டு 30. இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். how many 2s are 30 சொல்லுங்கம்மா. how many 2s are 30? 15. அப்போ 30 × 9, 39 எவ்வளோமா, 39 எவ்வளவு, 270 மைனஸ் இப்போ 11 × 15, 1150 சார் எவ்வளவு, 55. 1115 ஆர் 1150 நம்ம 1115 165 இல்லையா. 11 5 சார் 55. நான் கேட்குறது 1115 சார் 160. அப்போ ஆமாம், அப்போ 270லிருந்து 165 கழிச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க, 0 5 5 போகிறோம், இங்கே 6 இருக்கும். 6 மைனஸ் 6 0, 2 மைனஸ் 1 105. இந்த 105 என்ன, இது என்ன கோணம் தெரியுமா, இதுதான் 105. எது முன்வளை கோணம். அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்குறாங்க, அதாவது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், டோட்டல் கிடைக்கணும். டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு, 360 மைனஸ் 105. அப்போ நம்ம வந்து 360 105 நம்ம மைனஸ் பண்ணால் வரும் ஆன்சர் 0 0 255. 250 என்ன ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு, எஸ் சார். இந்த சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, அப்போ நம்ம இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஈஸியாக போடலாம்.
ஓகேவா? உங்களுக்கு நான் வந்து இது யூடியூப் அனுப்புகிறேன். யூடியூப் அனுப்பும்போது உங்களுக்கு ஃபார்முலா புரியும். நான் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரி, 24 உங்களுக்கு புரியுது. அடுத்து 25 பாருங்கள். 25 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவனிங்க. Arrange the words in a meaningful sequence and then choose the most appropriate sequences. அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடர் வரிசையாக பட்டியலிட்ட பின் மிகவும் ஏற்புடைய வரிசையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க எவால்வேஷன். எவால்வேஷன்னா மதிப்பு செய்கிறது. மதிப்பிடல்னா எடுத்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து மதிப்பீடு பண்ண முடியுமா? டெக்ஸ்ட் புக்குன்னா பாடப்புத்தகம், சிலபஸ்னா பாடத்திட்டம், லேர்னிங்னா நீங்கள் படிக்கிறீங்க, டீச்சிங்னா சொல்லித்தரோம், டெஸ்டிங்னா சோதிக்கிறோம். இது எப்படி வரிசைப்படுத்துவோம்? முதல்ல என்ன செய்யணும்? அரசாங்கம் ஃபஸ்ட்டு சிலபஸை முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் வந்து சிலபஸை கொடுக்கும். முதல்ல சிலபஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள், சிலபஸ் கொடுத்துருக்காங்க 10th என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க? போன வருஷம் சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்களா? அப்படியே கொடுத்துருக்காங்களா? சொல்லுமா. போன வருஷம் இருக்கிற 7 இங்கிலீஷில் 7 லெசன்ஸ் இருக்கும், மேத்ஸில் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்களா? இல்லை ஏதாவது கம்மி குறைச்சிருக்காங்களா? அதுதான் சிலபஸ். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து பேர் அது என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா ப்ரியாரிட்டைஸ்டு சிலபஸ் சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது நம்ம வந்து ரெடியூஸ் சிலபஸ். அப்போ அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம முத என்ன செய்கிறோம் அப்படின்னா முதல்ல சிலபஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிலபஸ் நம்ம வந்து எதை எடுத்தாலும் சிலபஸ் முக்கியம். சிலபஸுக்கு எந்த மாதிரி அடுத்த டெக்ஸ்ட் புக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். சிலபஸ் ஏற்ற என்ன செய்கிறோம்? டெக்ஸ்ட் புக்கு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஆமாம், டெக்ஸ்ட் புக் முடிஞ்ச முன்னாடி அந்த டெக்ஸ்ட் புக்கில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க? டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணி என்ன செய்வீங்க? கற்றல். கற்பித்தல். அந்த கற்பித்தல் தான் டீச்சிங், கற்றல் உங்களுக்கு ஆகிடும். சரி, படிச்ச பின்னா நாங்கள் என்ன செய்வோம்? டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வச்சு அதை என்ன பண்ணுவோம்? நாங்கள் மதிப்பீடு செய்வோம். புரியுதா? அப்போ நம்பர் ஃபஸ்ட்டு வந்து சி சிலபஸ்ஸு. புரியுதா? செகண்டு பி டெக்ஸ்ட் புக்கு. தேர்டு என்ன அப்படின்னா இ டீச்சிங். ஃபோர்த்து லேர்னிங். ஆமாம், ஃபிஃப்த்து டெஸ்டிங். சிக்ஸ்த்து எவால்வேஷன். ஓகேவா? அப்போ இந்த நான் சொல்கிறது முதல்ல ஆரம்பத்தில் சிலபஸ்ஸு, அப்புறம் டெக்ஸ்ட் புக்கு. இது எந்த ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு புரியுது அப்படின்னு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். இது நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் மீனிங் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் எந்த ஃபார்முலாஸ்லாம் இல்லது. இது வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். முதல்ல சிலபஸ் அரைவ் பண்ணுறாங்க, சிலபஸ் ஏற்றாப்புல டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க, டெக்ஸ்ட் புக்கு பார்த்து டீச்சிங் பண்ணுறாங்க, அப்புறம் நீ லேர்னிங் பண்ணுறீங்க, டெஸ்ட் வைக்கிறோம், அப்புறம் எவால்வேஷன். இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் பிரகாரம் தான் நடக்குது ஸ்கூலில். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? சரி, இப்போ 26 பாருங்கம்மா. 26 பாருங்க. 2 statements 1 and 2 are followed. இங்க கொடுத்துருக்காங்க 2 statements. என்ன அப்படின்னா all pencils are pens, அதாவது அனைத்து பென்சில்களும் பேனாக்கள். all pens are notebooks, அனைத்து பேனாக்கள் நோட்டு புத்தகங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன செய்யறாங்க? கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து all notebooks are pencil, some notebooks are pencil. நோட்புக் ஃபுல்லாமே பென்சில், இல்லை சில நோட்புக் தான் பென்சில் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் வந்து சரியா தவறா அப்படின்னா எப்படின்னா இந்த 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 எது கரெக்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. அந்த முடிவு வந்து நம்ம எது சரின்னு பார்ப்போம். ஒன்லி ஏ ஃபாலோஸ், அதாவது 2 ஆல் பென்சில்ஸ், அதாவது அனைத்து பென்சில்களும் பேனாக்கள், அனைத்து பேனாக்கள் நோட்டு புத்தகங்கள். இதில் வந்து இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ தான் கரெக்ட்ன்றாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்லி பி ஃபாலோஸ். பி அப்படின்றது பார்த்தோம்னா சம் நோட் புக்ஸ் ஆர் பென்சில்ஸ், இதை கொடுத்துருக்காங்க. சி போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே அப்படின்றாங்க. ஃபோர்த் வந்து ரெண்டுமே இல்லை அப்படின்றாங்க. சரி, என்ன புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. ஆல் பென்சில்ஸ் ஆர் பென்ஸ், ஆல் பென்சில்ஸ் ஆர் பென்ஸ். அப்போ என்ன மீனிங்? ஆல் பென்சில்ஸ் ஆர் பென்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து இங்கே நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க, எப்படி புரிய மாதிரி போடுறேன். இது வந்து நமக்கு இதை பென்சில் வச்சுக்குவோம். நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ரவுண்ட் போடுறோம். இது வந்து பென்சில். ரவுண்ட் போடுறது என்னது? பென்சில் அப்படின்னா ஆமாம், இதுக்குள்ள ஒரு பேனா போடுறோம். ஒரு பேனா போட்டோம்னா இது பேனா, இது பென்சில். அப்போது எல்லா பென்சிலும் கவனிமா இருக்கிற எல்லா பென்சிலுமே பென் ஆகிடுது இல்லையா? எல்லா பென்சிலும் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட இந்த பென் சொன்னோம்னா இந்த பென் அப்படின்னு ரவுண்டில் பார்த்தோம்னா இந்த ரவுண்டுக்கு புறாமே என்ன ஆகிடுது? பென்சில் ஆகிடுது.
இந்த ரவுண்டில் இருக்கிறது பூரா என்னென்ன இருக்கோ அதில் பூரா என்ன ஆகிடுது, இது பூரா ஆக்சுவலாக பென்னு தான். இந்த பென் போட்டோம் அப்படின்னா இருக்கிற எல்லா பென்சிலுமே வந்து எல்லா பென்சிலும் அப்படின்னா அந்த பென்னுக்குள்ளே இருக்கிற எல்லா பென்சிலும், இப்போ இந்த பென்சில்லாம் வந்து பென் ஆகுறது இல்லை. அது முக்கியம் இல்லை. நமக்கு என்ன அப்படின்னா பென் அப்படின்னு சொன்னோம்னா பென் எல்லாமே பென்சிலாக இருக்குது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆல் பென்ஸ் ஆர் நோட் புக்ஸ். இது பென் அதே. இந்த பென்னுக்கு மேலே என்ன செய்யணும் போதே நோட் புக்ஸ் போடுறோம். இந்த மாதிரி பெருசு நோட் புக்ஸ் போடுறோம். அப்போது இந்த எல்லா பென்னுமே நோட் புக் ஆகிடும். இந்த பென் சொல்கிறோம் இல்லையா, இது பென். இந்த பென் நம்ம ஒவ்வொரு எடுக்கிற எல்லா பென்னும் என்ன ஆகிடுது, நோட் புக் ஆகிடும். இது வந்து இந்த பென் வராது, இங்கே பென்னு வராது, பென்சில் வராது. நோட் புக் நிறைய இருக்குது, ஃபுல்லாக நோட் புக் இருக்குது. அந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா இல்லையா, இது வந்து பென்சில், இது பென். சின்ன ரவுண்ட் போட்டுக்கிறது வந்து பென்னு, கொஞ்சம் பெருசாக இருக்குது பென்சில், கொஞ்சம் பெருசாக நோட் புக். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் நோட் புக்ஸ் ஆர் பென்சில் கேட்டிருக்காங்க. அது கன்க்ளூஷன். ஆல் நோட் புக்ஸ்னால் நான் இதுதான் நோட் புக்ஸு. பெரிய ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ரவுண்ட் இருக்கிற எல்லாமே நோட் புக் சொல்ல முடியுமா, எல்லாமே வந்து பென்சில் சொல்ல முடியுமா? இப்போ இந்த இடம் நான் குறிக்கிறேன் இல்லையா, நான் வந்து போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சவுப்பில் குறிச்சிருக்கேன் பாரு, சவுப்பு குறிச்சிருக்கு. இது வந்து எல்லாமே என்னவா இல்லை, இங்கே பென்சிலே இல்லை. ஆனால் பென்சில் பூரா நம்ம வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒன்று பாயிண்ட் 2 பாருங்கள், சம் நோட் புக்ஸ் ஆர் பென்சில். பி வந்து சம் நோட் புக்ஸ் ஆர் பென்சில். சரி, என்ன கன்க்ளூஷன்னா ஒன்லி ஏ ஃபாலோஸ். ஏ மட்டும் தான் கரெக்ட் அப்படின்றாங்க. ஏ மட்டும் தான் கரெக்டாக அப்படின்றத நம்ம சொன்னோம்னா இந்த இடம் பூரா அவன் தப்பாக வரும். பி ஃபாலோஸ். பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் நோட் புக்ஸ் ஆர் பென்சில். இப்போ இது ஃபுல்லாக நோட் புக்கு, இது ஃபுல்லாக நோட் புக்கு. இந்த நோட் புக்கில் சவுப்பாக பெரிய நோட் சில நோட் புக் மட்டும் தான் பென்சில் அப்படின்றாங்க. அப்புறம் 3 தேர்டு பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டுன்றாங்க, ஃபோர்த் ரெண்டுமே தவறுன்றாங்க. இதில் இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம என்ன தோன்றுது அப்படின்னா, இந்த பென்சில் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பென்சில் இருக்கிற பகுதி சில நோட் புக் மட்டும் தான் டவுன் பண்ணுறோம், சில நோட் புக் மட்டும் தான் ப்ளூவாக இருக்குது, இந்த ரெட்டுலாம் நோட் புக்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ என்ன நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம போட்டிருக்கு இல்லையா, ஆன்சர் 2 எடுத்துக்கிறோம். என்ன ஆன்சர் 2 என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பி மற்றும் சி. ஆமாம், அதாவது சில நோட்டு புத்தகம் மட்டும் தான் பென்சிலாக இருக்குது, சில நோட்டு புத்தகம் மட்டும்தான். என்ன காரணம் பாருங்க, இந்த படத்தை பார்க்குறீங்களா, என்ன காரணம் அப்படின்னா இந்த இடம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது சிவப்பாக போடுறேன் இல்லையா, இந்த இடம் பூரா வந்து நம்ம பென் என்ன சொல்ல முடியாது, இது ஃபுல் நோட் புக்குமா, நோட் புக். இந்த நோட் புக்கில் பென்சில் வராது. அப்போ சில நோட் புக் மட்டும் தான் பென்சிலாக இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு புரியுது அப்படின்னு? இது ஒரு லாஜிக் கான்செப்ட். இந்த லாஜிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். ஓகேம்மா, சரி. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 27 பார்க்குறோம். 27ல் பாருங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கவனிமா, கீழே 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன 4 வேர்ட்ஸ் அப்படின்னா 4 வேர்ட்ஸ் ஆர் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்க, ஆல்பம், அசைலம், கேசில், பிரிசன். இதில் இது வந்து இது வந்து இதில் ஏதாவது 3 மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். 3 உறுப்புகள் பார்த்தோம்னா 3 உறுப்புகள் ஒரே மாதிரியான குணத்தை உடையதாகவும் மற்றொன்று மாறுபட்டதாக உள்ளது. மாறுபட்ட உறுப்பினை தேர்வு செய்வோம். இந்த 4ல் ஏதாவது ஒன்று வந்து மாறுபட்டதாக இருக்கும். சரி, ஆல்பம்னா தெரியுமா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆல்பம் பார்த்துருக்கீங்களா, சொல்லுங்கம்மா, பேசுங்க. ஆல்பம் பார்த்துருக்கீங்களா? என்ன ஆல்பத்தில் என்ன இருக்கும்? போட்டோஸ் இருக்கும். அசைலம் என்னது? அசைலம் என்னது? இப்போ நான் வந்து படம் ஒன்று வந்திருக்கா, இதுதான் ஆல்பம், இதுதான் வந்து போட்டோஸ். அசைலம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பரிதா அசைலம். அசைலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வாசப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இங்கே உள்ள இதான் அசைலம் சொல்லுவாங்க, அசைலம். ஓகேவா? கேசில். கேசில் தெரியுமா பாருங்க, இந்த கேசில். பிரிசன், இதுதான் பிரிசன். இந்த 3ல் எதுவுமே வேறுபட்டிருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். எது வேறுபட்டிருக்கு? ஆல்பமா, அசைலமா, கேசிலா, பிரிசனா? என்ன காரணம்னா அசைலம்ன்றது ஒரு கட்டிடம், கேசில் அப்படின்றது ஒரு அதுவும் கட்டிடம் தான், பில்டிங் தான். பிரிசன் அப்படின்றது ஒரு பில்டிங். இது 3 வந்து ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கு, சேம் ஒரே கேரக்டர், ஆனால் இது மட்டும் வித்தியாசமான கேரக்டர். அப்போ இந்த 4ல் எது வந்து வித்தியாசமானது? ஆன்சர் 1. புரியுதா அப்படி உங்களுக்கு? 27 புரியுதாமா? சரி, நம்ம வந்து 28 பாருங்க. 28 என்ன பாருங்க, அதான் இதே சேம் அதே தான். இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 நம்பரில் எது வித்தியாசம் கேட்குறாங்க. நம்ம 4 நம்பரில் வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஓகேவா? வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கும் பாருங்க. இது ஒரு கால்குலேஷன் இருக்கு. 23 கொடுத்துருக்காங்க, 122 கொடுத்துருக்காங்க, 43 கொடுத்துருக்காங்க, 78 கொடுத்துருக்காங்க. இந்த 23 அப்படின்றது பார்த்தோம்னா 23 அப்படின்றது எதனுடைய டேபிள் பக்கமா இருக்கு? கவனிமா, 23 அப்படின்றது 11 டேபிள்ஸ் பக்கமா இருக்கு. 11 டேபிள். How many 11s are 22? 2. அப்போ பாரு கவனிமா, 2 11s are 22. இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கண்ணா? 23. அப்ப பிளஸ் ஒன் சேர்த்திக்குவோம். பிளஸ் ஒன் சேர்த்தோம்னா 23. 3. ஆமா. செகண்ட் பாருங்க, 122. How many 11s are 121? 121. 121 1 சேர்த்தோம்னா 122. ஓகேவா? 43 பாருங்க. 43 க்கு 44 எடுத்துக்குவோம். How many 11s are 44? 4 11s are 44 பிளஸ் 1 போடலாமா மைனஸ் 1 போடலாமா? அதுல என்ன தேர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கழிச்சு தான் 43 வரும். சரி, 78 பாருங்க. How many 78 பக்கம் 7 11s are 7. எவ்வளவு ஆட் பண்ணணும்? எவ்வளவு ஆட் பண்றோம்? 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 78. 78. அப்போ இந்த 3 விவரத்துல எந்த விவரம் மட்டும் வித்தியாசமா இருக்கு? எது வித்தியாசமா இருக்கு? 43. ஏன் 43 கூட என்ன சேர்த்தோம் நம்ம? என்ன சேர்க்கிறோம்? இல்ல 44. ஆமா, 44 கொடுத்துருக்கு. அந்த 44ல வந்து பார்த்தோம்னா 44ல மைனஸ் பண்றோம். மத்த எல்லா விவரமும் பிளஸ் 1 ஆட் பண்றோம். பட் இதுக்கு மட்டும் மைனஸ் 1 ஆட் பண்றோம். ஓகேவா? அப்ப எது வித்தியாசமா இருக்கு? ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் வந்து ஆமா, தேர்ட். ஓகே, உங்களுக்கு இது புரியுது அப்படின்னு? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய சம் போட்டால் தான் நமக்கு தெரியும். நம்ம யோசனை பண்ணும்போது நமக்கு தெரியும் நமக்கு. ஓகேவா? சரி, இப்போ 29 போலாமா? 29ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. கவனிமா, the missing letters which are given in a proper sequences in dash AAB dash BA dash AB dash BE. அதாவது இதுல இந்த ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்ல விடுபட்ட எழுத்துக்களை சரியாக தேர்ந்தெடுத்தால் தொடரானது ஒரு அமைப்பினை பெறும். தொடர் அப்படின்னா வந்து சீக்வன்ஸ் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும். ஒரு ஆர்டர் இருந்தால் தான் அந்த மாதிரி சொல்லுவோம் நாம. இப்போ பாருங்க, இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, முதல் ஒன்றா போட்டு பார்ப்போம். நம்ம ஒன்று பாருங்க, பிபிஏன்னு இருக்கு. அதாவது இந்த பி போடுறோம், இங்க பி போடுறோம், இங்க ஏ போடுறோம், இங்க பி போடுறோம். அதாவது எப்படின்னா, நான் இங்க போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தொடர் ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போம். முதல்ல போட்டு பார்த்தோம்னா அது இங்க வந்து டேஷ் இருக்கு, ஏஏபி, அப்புறம் டேஷ் பிஏ டேஷ் ஏபி டேஷ் பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? பிபிஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது பிபி ஏ. நம்ம என்ன செய்யறோம்? இங்க பி போடுறோம், அடுத்தது இன்னொரு பி போடுறோம், அப்புறம் இன்னொரு ஏ போடுறோம், அப்புறம் இன்னொரு பி போடுறோம். இது தொடரா இருக்கான்னு பாருங்க. தொடர் அப்படின்னா ஆர்டரா ஈக்குவலா இருக்கணும். எப்படி தொடரா இருக்கான்னு பாருங்க. இது பாருங்க, பி வருது, பிக்கு அடுத்து ஏ வருது. ஆனா அங்க சிங்கிள் பி வருது, இங்க டபுள் பி இருக்கு, ட்ரிபிள் பி இருக்கு, அப்புறம் ட்ரிபிள் ஏ இருக்கு, அப்புறம் ட்ரிபிள் பி இருக்கு. பாருங்க, இங்க ட்ரிபிள் பி, ட்ரிபிள் ஏ, ட்ரிபிள் பி. ஆனா இங்க ட்ரிபிள் பி இல்ல. அப்படிதானே? அப்ப இது தொடரா அமையல. தொடர் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, நம்ம இன்னொரு வருஷம் போட்டு போவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறோம். எது சரியா இருக்குன்னு நம்ம வந்து என்ன செய்யறோம்? எழுதுறோம். பி, அதாவது செகண்ட் பாருங்க. செகண்ட் போட்டு பார்க்கலாமா? செகண்ட் வந்து என்னது அப்படின்னா ஏ, அப்புறம் பி, அப்புறம் ஏ, அப்புறம் பி. பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ட்ரிபிள் ஏ இருக்கா? ட்ரிபிள் ஏ இருக்கு, ட்ரிபிள் பி இருக்கு, திருப்பவும் ட்ரிபிள் ஏ இருக்கு, திருப்பவும் ட்ரிபிள் பி இருக்கு. ஆமா, இது ஓரளவுக்கு ஒத்து வருதா மதே? பாரு, இங்கேயும் வந்து ட்ரிபிள் ஏ இருக்கு, ட்ரிபிள் பி இருக்கு, ட்ரிபிள் ஏ இருக்கு, ட்ரிபிள் பி இருக்கு. இது ஓரளவுக்கு ஆர்டரா இருக்கா? அப்போ நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆன்சர், அதாவது ஆப்ஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஆன்சர் ஆமா, 3 4 போட்டு பாருங்க, ஆர்டரா வராது. 3 4 போட்டு பார்த்தா ஆர்டரா வராது. ஓகேவா? புரியுது உங்களுக்கு? அப்படின்னு அப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ்னா என்ன மீனிங் என்ன?
ஏமா சீக்வன்ஸ்னா மீனிங் என்ன? இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ். ஆர்டர் ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ். ஓகேவா? புரியுது உங்களுக்கு எப்படின்னு? சரி நெக்ஸ்ட் இது 20 30 பாருங்க. 30 இந்த 30 என்ன கேட்குறான்னு பாருங்க. இது உங்களுக்கு வந்து கவனிமா. 30ல சூஸ் த வென் டயக்ராம் விச் பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் த கிவன் குரூப். பாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்சன் கொடுத்துருக்காங்க, சிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் என்ற தொகுதியினை விளக்கும் வெண் படத்தை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா? கவனிமா, சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 3 பேர் எது நம்ம சூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? தேர்ட் ஒன்னா எப்படி? எது சிறுவர்கள், எது விளையாட்டு வீரர்கள், எது பாடகர்கள் சொல்ற நீ? எந்த ரவுண்டு சிறுவர்கள், எந்த ரவுண்டு விளையாட்டு வீரர்கள், எந்த ரவுண்டு பாடகர்கள்? அந்த சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் இல்லம்மா, சிறுவர்கள், விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? சிறுவர்கள் பாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அப்புறம் வந்து சிங்கர்ஸ், இந்த 3 பேரும் தொடர்பு இருக்கமா? ஏதாவது தொடர்பு இருக்குன்னு தெரியுதா உனக்கு? ஒவ்வொன்றா எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வென் டயக்ராம் எடுத்துக்குவோம். இந்த வென் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த 3 ரவுண்டு சேர்ந்தது ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க. அதாவது 3 பேரும் சேர்ந்தா ஒன்றுன்னு வருவாங்க. வராது அப்படி. சிறுவர்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் சிங்கர்ஸ் 3 பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு சென்ட்ரல் ரவுண்ட் இருக்கா? வராது. செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து 2 ஜீரோ, அதாவது சிறுவர்கள் குறைவா இருக்காங்க. இது இங்கே சிறுவர்கள் எப்படி சொல்ல முடியும்? எது சிறுவர்கள், எது ஸ்போர்ட்ஸ் சொல்ல முடியுமா? அதை இந்த சம்பள் நமக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு அறுதிட்டு சொல்லலை. இதுதான் சிறுவர்கள், இதுதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சிங்கர்னு சொல்லலை. அதனால இது என்ன? இந்த கொஸ்டினுக்கு உரிய சரியான ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த கொஸ்டின் என்னது? இது சொல்லுங்க பார்க்கலாம். பேசுங்க. ராங் கொஸ்டின்ஸ். இது கரெக்டாக நம்மளால அறிவு சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து இதை அட்டன் பண்ணால் போதும். ஏதோ ஒரு நீங்கள் என்ன சரி இந்த மாதிரி ராங் கொஸ்டின் தெரிஞ்சுது அப்படின்னா விட்டுக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு 1 2 3ல ஏதாவது ஒரு நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் இப்போ 2 3 4 எதோ வேணாலும் நீங்கள் ஒரு 4 வச்சுக்கோ. இந்த 4 என்ன செய்யலாம்? நீங்கள் சர்க்கிளில் நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஓகேவா? பிளாக் பண்ணி விட்டுடலாம். இதை அட்டன் பண்ணாவே ஒரு மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுது உங்களுக்கு எப்படின்னு? வெரி குட். இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போவோம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டெரேஷன் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 31 34க்கு சேர்ந்து ஒரு டெரேஷன் கொடுத்துருக்காங்க. Read the following information and answer the questions 31 to 34. என்ன இன்ஃபர்மேஷன் பாருங்க. 5 friends ABCDE travel to 5 different cities. என்ன cities? PQRS and T by different modes of travel, namely bus, train, flight, car and boat from I. from I இருந்து அவங்க என்ன பண்றாங்க? பஸ்ல, ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல, கார்ல PQRS T என்ற இடத்துக்கு ABCDE 5 பேர் போறாங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா, அதாவது என்ன ஏபிசிடி, அதாவது ஏ பி சி டி இந்த 5 பேர் என்ன செய்கிறாங்க? எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா ஐ என்ற இடத்துல போகிறாங்க. ஓகேவா? ஐ என்ற இடத்துலேருந்து அவங்க போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா பி கியூ ஆர் எஸ் டி என்ற இடத்துக்கு போகிறாங்க. சரி, என்ன கண்டிஷன் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்ன செய்கிறோம் பார்க்குறோம். த பர்சன் ஹூ ட்ராவல் டு ஆர் டிட் நாட் ட்ராவல் பை போட். ஆறு இடத்திற்கு பயணிப்பவர் படகில் செல்லவில்லை. எப்படி? இப்போ இதுதானே ஆறுங்க, ஆறு இருக்கு. இந்த ஆறுன்ற இடத்துக்கு போகக்கூடியது என்ன? எதில் போகல? நாட் போட், நாட் பை போட், நாட்டில் போகல, அது போட்டில் போகல. ஆறுன்ற இடத்துக்கு போகிற போட்டில் போகல. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஓகேவா? செகண்ட் பாருங்க. சி வென் டு எஸ் பை கார். சி என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து எஸ்ஸுக்கு போகிறாரு. எதில் போகிறார் அப்படின்னா காரில் போகிறார். ஓகேவா? சின்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சின்றவர் என்ன பண்ணுறாரு? அவர் எஸ்ஸுக்கு காரில் போகிறார். ஓகேவா? அதாவது காரில் போகிறார் அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிறோம். அதே போல் என்ன நெக்ஸ்ட் என்னாலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி வென்ட் கியூ பை ஃப்ளைட். பி வந்து
பி வந்து கியூ போகிறாரு. எதில் போகிறாரு? ஃப்ளைட்டில் போகிறார். பை ஃப்ளைட். ஓகேவா? ஃப்ளைட். அவர் ஃப்ளைட்டில் போகிறார். சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். இது தேர்ட் கண்டிஷனா? ஓகே, தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் என்னென்னு. அது ஃபஸ்ட்டு அவங்க போகிறாங்க. சி வந்துட்டு ஓகே. ஃபோர்த்து பாருங்கள், டி ட்ராவல் பை போட். டி வந்து வேரஸ் இ ட்ராவல் பை ட்ரெயின். டி வந்து இதில் போகிறாரு, டி வந்து போட்டில் போகிறார். எங்கே டி இருக்காரு? டி இங்கே இருக்காரா? அவர் போகிறது வந்து எங்கே போகிறாரோ அங்கே போகிறது போட்டில் போகிறார். போட். ஆனால் அவர் ஆறுக்கு போக முடியாது. ஏன்னா ஆறில் போகிறவங்க போட்டில் போக முடியாது இல்லையா? அதனால் இ ட்ராவல் பை ட்ரெயின். இ வந்து இதில் போவார், அவர் ட்ரெயினில் போவார். ஓகேவா? சரி. ஐ இஸ் நாட் கனெக்டட் பை பஸ் டு ஆர். ஐ இருக்கு இல்லையா? இந்த ஐ வந்து ஆருக்கு எங்கே ஆர் பாருங்கள், இந்த ஆர். இது பஸ்ஸில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே போட்டில் யாரும் போக முடியாது, கூட பஸ்லேயும் போக முடியாது. ஆர் வந்து போட்லேயும் போக முடியாது, பஸ்லேயும் போக முடியாது. அப்புறம் பி. பி இதுவும் என்ன எதில் போக முடியாது? நாட் பஸ். நாட் பஸ். இதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த 5 பேரும் பிக்கு போகிறாங்கன்னா பஸ்ஸில் போக முடியாது. ஆனால் பி வந்து கியூக்கு தான் போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பி வந்து கியூக்கு தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சி வந்து எஸ் தான் போகிறான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பி போகிறது ஃப்ளைட்டில் போகிறாரு, சி போகிறது காரில் போகிறாரு. ஆனால் பி போட்டில் தான் போவார், இ ட்ரெயினில் தான் போவார். ஆனால் ஆர் வந்து போட்டில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. போட்டில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. வேறு எப்படி போகலாம்? எப்படி போக முடியும்? ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். அப்புறம் இன்னொன்று என்ன? பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போக முடியாது, 2 தான் போக முடியும். போட்டில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. மீதி 3 என்ன இருக்குது? ஃப்ளைட்டு காரில் போகலாம். ஆனால் பி வந்து ஏற்கனவே ஃப்ளைட்டில் போயிட்டார், சி வந்து காரில் போயிட்டார். ஓகேவா? டி போட்டில் போகிறாரு, ட்ரெயினில் போகிறாரு. அப்போ ஏ இதில் போவார் பாருங்கள் எப்படின்னு. சி வந்து இதில் போகிறாரு, காரில் போகிறாரு. பி ஃப்ளைட்டில் போகிறாரு, ட்ரெயினில் போகிறாரு, போட்டில் போகிறாரு. ஏ பற்றி ஒன்றும் கொடுக்கல. பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, காரு, போட் 4 தான் 4 கொடுத்தாங்க. 4 நாள் போகிறாங்க. ஏ இதில் போகலாம். இப்போ என்ன கொஷின் கேட்குறான்னு தான் பார்க்கணும். இப்போ அந்த கொஷினை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது வந்து 4 கொஷினுக்கும் 31 to 34க்கும் காமனாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? பி கியூ போகிறாரு ஃப்ளைட்டில், சி எஸ் போகிறாரு காரில், டி போட்டில் போகிறாரு, இ ட்ரெயினில் போகிறாரு. எங்கே போகிறான்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பி பஸ்ஸில் போக முடியாது. அதே போல் பி வந்து பஸ்ஸில் போக முடியாது. ஆர் வந்து பஸ்ஸில் போக முடியாது, போட்டில் போக முடியாது. இந்த கண்டிஷன் வச்சுட்டு சில கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம 31 பார்ப்போமா? என்ன கொஸ்டின் பாருங்கள். 31 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் இஸ் ட்ரூ ஃபார் டி? ஓகேவா? அதாவது டி வந்து போட்டில் பிக்கு போயிருக்காரு, டி காரில் ஆருக்கு போயிருக்காரு, டி ஃப்ளைட்டில் டிக்கு போயிருக்காரு, டி ட்ரெயினில் போயிருக்காரு. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்றது முதல்ல நம்ம பார்த்துக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, டி வந்து போட்டில் தான் போக முடியும்னு கண்டிஷன் இருக்குது. டி வந்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் பாருங்கள். டி வந்து போட்டில் தான் போகணும்னு கண்டிஷன் இருக்குது. அவள் காரில் போக முடியாது, ஃப்ளைட்டில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது. அப்போ காரில் போக முடியாது, ஃப்ளைட்லேயும் போக முடியாது, ட்ரெயின்லேயும் போக முடியாது, போட்டில் தான் போகணும். அப்படின்னா ஆன்சர் என்ன பாருங்கள்? ஆப்ஷன் 1 பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு உங்களுக்கு? ஓகேவா? என்ன கண்டிஷனும் எடுத்துக்கிறோம். அப்போ ஆன்சர் நம்ம பி எடுத்துக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இன்றைய செஷன் நம்ம என்னையோ நிறுத்திடுவோம். இன்றைக்கி அந்த செஷன் நிறுத்திடுவோம். நாளைக்கு நம்ம வந்து அது நாளைக்கு இல்லை, மண்டேலேருந்து நம்ம இதே கான்செப்ட் தான். நீங்கள் அந்த நான் கொடுக்குற அடுத்த கொஸ்டின் பேப்பர் படித்து பாருங்கள். இந்த கான்செப்ட் படித்து பாருங்கள். அடுத்து 31, 32, 31 போட்டோம். 32, 33 எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 4ல் 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் அமைச்சிருக்கேன், ஆன்சர் இந்த வீடியோ பாருங்கள். டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மேற்கொண்டு அடுத்த பார்ட்டு மண்டேலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்
and like, comment and share to your friends. Thank you very much.